ஜனநாயகன் படம் லீக்கான விவகாரம் சிபிஎஃப்சி தான் காரணமா? தணிக்கை வாரியம் பரபரப்பு விளக்கம். விஜயின் ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக ஆன்லைனில் கசிந்த நிலையில் தணிக்கை வாரியம் தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கலாம் என்றும் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக மும்பையில் உள்ள தணிக்கை வாரியம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படம் ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகிய இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ்ராஜ், நரேன், பிரியமணி உள்ளிட்டோர் நடித்துள்ளார்கள். ஜனநாயகன் திரைப்படம் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்பு வெளியிடப்படும் என படக்குழு திட்டமிட்டிருந்தது. ஆனால் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்தது. இதனையடுத்து படக்குழு மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் படம் தற்போது வரை தியேட்டரில் ரிலீஸ் ஆகவில்லை. தற்போது தமிழக சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு பிறகுதான் வெளியாகும் என்றும் கூறப்பட்டது. இதனால் விஜய் ரசிகர்கள் தாவேக தொண்டர்களும் கடும் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜனநாயகன் முழு படமும் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியானது. முதலில் சில நிமிட காட்சிகளும் பின்னர் முழு படமும் HD தரத்தில் வெளியானது. இதனால் படக்குழு கடும் அதிர்ச்சி அடைந்தது. ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக வெளியானதற்கு சக நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஜனநாயகன் படம் சட்டவிரோதமான இணையத்தில் ரிலீஸ் ஆனதில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கூறினார். தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கலாம் என பரபரப்பு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் தணிக்கை குழு இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. தணிக்கை வாரியம் கூறியில் திரைப்பட சான்றிதழுக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து படங்களும் பாதுகாப்பான முறையை தணிக்கை வாரியம் பின்பற்றுகிறது. சமர்ப்பிக்கப்படும் படங்களுக்கு தனிப்பட்ட பாஸ்வேர்டு பாதுகாப்புடன் இருக்கும். இந்த KTM பாஸ்வேர்டு முழுமையான தயாரிப்பாளர் அல்லது இயக்குநரிடமே இருக்கும். முறையான KTM இன்றி அந்த படத்தை அணுகவோ அல்லது பார்க்கவோ முடியாது. ஜனநாயகன் படத்தின் DCP எனப்படும் டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் மார்ச் 17ஆம் தேதியன்று உரிய ஒப்புதலுடன் விண்ணப்பதாரரிடமிருந்து ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. அப்போது முதல் அவரிடமே இந்த படம் உள்ளது என்று கூறியுள்ளது. விஜயின் ஜனநாயகன் படம் வெளியான விவகாரத்தில் மத்திய அமைச்சர் முருகனை தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியிருந்தார். செய்தியாளரும் பேசிய ஆதவ் அர்ஜுனா திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாக சேட்டலைட் கட்டுப்பாட்டில் இருக்கும். தற்போது அந்த சேட்டலைட் பாஜகவிடமே உள்ளது. எனவே திட்டமிட்டு இந்த படத்தை கசிவிட்டுள்ளனர். துணை முதல்வர் உதயநிதியும் மத்திய அமைச்சர் முருகனுமே காரணம். தாவேக தலைவர் விஜய்க்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்தினாலும் தமிழக மக்கள் அவருக்கு துணையாக இருப்பார்கள் என ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார்.